ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சேப்பங்கிழங்கு பொடி மசாலா பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சேப்பங்கிழங்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுக்கோங்க. குக்கரில் வேக வைக்காதீங்க. சேப்பங்கிழங்கு நல்லா வெந்ததும் அது தோல் உரித்து பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சேப்பங்கிழங்கு, அதை சேர்த்து ஒரு கலரிட்டு தட்டு போட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு 2 வாட்டி கலரிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுவே நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா கலர் வந்துடும். வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு மிளகாய் தூள், அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது குழம்பு மிளகாய் தூள் வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா மத்திய ஸ்மெல் வந்துடும். ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுக்கோங்க. அலசி கருவேப்பிலை ட்ரையாக வரைக்கும் நல்லா கலரிட்டே இருங்க. கருவேப்பிலை ட்ரை ஆனோடனே சூப்பராக கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சேப்பங்கிழங்கு பொடி மாஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.